ஓகேண்ணா. அதாவது ஸ்டீஃபன் ஃபிளமிங்கே சொல்லியிருந்தாரு. அவரால 10 ஓவர் நின்னு ஆட முடியாது. இது பழைய தோனி இல்ல அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் நீங்க ஒரு கிரிக்கெட் கோச் அண்ட் T20 ஸ்பெஷலிஸ்ட் கூட. ஸோ அப்படி இருக்கிறப்போ தோனி அந்த மாரி பழைய ஃபார்முக்கு வந்து அத ஃபினிஷ் பண்ற முடியுமா? அது பண்ண வைக்க முடியுமா? அது பண்ணலாம். இப்ப என்ன விஷயம்னா, அவரு இப்ப வரத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி வந்து ஓகே. கொஞ்சம் பால்ஸ் ஆடிட்டு அவர் ஆடுற மாரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி பார்த்தீங்கன்னா 20 பால்ஸ் 40, 50லாம் அடிக்கலாம். இப்ப 20 பால்ஸ் 35, 40 வரைக்கும் அவரால கொண்டு போய் ஃபினிஷ் பண்ண முடியும். ஓகே. ஆனா, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரணும். ஏன்னா, எடுத்தோனே அடிக்கிற மோட் அவருக்கு இப்போதைக்கு அந்த பேட் ஸ்பீட் வரது கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் அவர் கொஞ்சம் முன்னாடி வராருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவரோட நம்பர் 7 வரணும். எய்தர் ஆஃப்டர் 15 ஓவர்ஸ் வந்தாருன்னா, அவரு கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகி ஆடுறதுக்கு நல்லா இருக்கும். லாஸ்ட் இயர் அவருக்கு நீ இன்ஜுரி இருந்தோடு தான் அவரால ரொம்ப லேட்டா வந்தாரு. ஆட முடியல. அந்த மாரி ஒரு இன்ஜுரி வச்சுட்டுலாம் எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் ஆடவே முடியாது. ஓகே. முடிச்ச உடனே போய் சர்ஜரி பண்ணாரு. வித் லிகமெண்ட் டேரோடயே போன வருஷம் ஃபுல்லா அந்த சீசனே ஆடினாரு. இதெல்லாம் எதுக்காக பண்றாருன்னா, கண்டிப்பா நம்ம சிஎஸ்கே ஆடியன்ஸ்க்காக தான். அவர நிக்க வச்சுருங்க. வேற எந்த பிளேயர் நிக்க வச்சாலும், எல்லா ஸ்டேடியத்திலயும் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ஜெர்சி இருக்கு. ஆமா. அது எல்லாத்துக்கும் காரணம் தோனி தான். நீங்க வேற எந்த பிளேயருமே தோனியோட நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஓகே. நீங்க சொன்ன மாரி தான். சேப்பாக் மட்டும் கிடையாது. அது கவுகாத்தி, அசாமா இருந்தா கூட கிரிக்கெட்ட பெருசா தெரியாத அவங்க அந்த ஸ்டேட் கூட அங்க கூட ஃபுல்லா எல்லோவா தான் இருக்கு.